ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் vlogs. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கார்ன் ஆன் த காப். ஸோ நம்ம கார்ன் வந்து என்னன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது சில பேர் வந்து மெய்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சோளக்கதிர் வந்து நம்ம அப்படியே முழுசாக வேக வச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து கார்ன் ஆன் த காப். ஸோ நான் வந்து இதை மைக்ரோவேவ் வச்சு தான் செய்கிறேன். இதை வந்து நிறைய விதமாக நம்ம செய்யலாம். நான் அந்த உள்ளே இருக்க அந்த தண்டோடையே வேக வைக்கிறேன். ஸோ மைக்ரோவேவில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்ன் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இதே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண தேவையில்ல. ஒரு 7 to 8 minutes நீங்கள் வச்சு எடுத்தால் போதும். அது இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு ரொம்ப முத்துனது கிடையாது. இது வந்து ஸ்வீட் கார்ன் தான். நான் என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஒரே ஒரு லேயரோடு வச்சு நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். சில பேர் வந்து பேக் பண்ணுவாங்க, சில பேர் அலுமினியம் ஃபாயில் சுற்றி வைப்பாங்க, சில பேர் அந்த ஒரு பின்னாடி அந்த குச்சி மாதிரி சொருகி வைப்பாங்க, சில பேர் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது. நம்ம ஊர்லாம் தண்ணியில் போட்டு வேக வைப்போம், வெளியில் வந்து அப்படியும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஓடிஜியாக இருந்தாலும் சரி, இல்லை கன்வென்ஷனல் மைக்ரோவேவ் இருந்தாலும் சரி, அந்த அவன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோடவுமே அந்த நியூட்ரிஷன் வந்து அப்படியே இதில் நம்மளுக்கு ப்ரிசர்வ் ஆகும். அதுதான் மெயினு. சாப்பிட்றதுக்கும் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகம் கம்பேரிட்டிவ்லி, அதை சொல்கிறேன் நான். ஸோ நான் 2 கார்ன் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 minutes கிட்ட ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. ஸோ நான் 2யும் வச்சுட்டு, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 17 minutes காமிக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesலேயே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுனால நான் ஒரு 10 minutesல எடுத்துட்டேன். ஓரளவு நல்லா சூப்பராக டெண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சீசனிங் வந்து உங்கள் இஷ்டம் தாங்க. நான் நல்லா ஃபுல்லாக பட்டர் தடவிக்கிட்டேன். எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஸ்குவீஸ், ஒரு குட்டி லெமன் எடுத்து நல்லா வந்து லெமன் வந்து மேலே புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் இல்லைன்னா பெப்பர், மிளகு தூள், உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம், இல்லைன்னா 2யும் கலந்து கூட போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே மிளகு தூள் மட்டும்தான் போட போகிறேன். ஏன்னா மிளகாய் தூள் போட்டால் என் பையன் வந்து சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் வந்து பெப்பர் மட்டும் நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்கு. ஸோ நம்ம தனியாக அதை உதுத்து விட்டு நம்ம வெளியில் சாப்பிட்ருப்போம் பாயில்டு கார்ன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சு இல்லை ஓடிஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வேலையே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தேவையில்லாமல் பாத்திரம் கழுவுறதும் கம்மியாகும். ஸோ நான் உப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பெப்பர் போட்டுடுறேன். ஸோ பெப்பரும் போட்டாச்சு. சூப்பராக நம்ம அந்த சோளக்கதிரை அந்த தோல் இருக்குல்ல அதிலே வச்சு நான் வந்து சூப்பராக சர்வ் பண்ணிவிட்டு செம்மையான ஈவினிங் ஸ்நாக்கு நல்லா சுட சுட. ஸோ கண்டிப்பாக கார்ன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கார்ன், அட்லீஸ்ட் அரை கார்ன் வந்து உங்கள் குழந்தை சாப்பிட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம எம்மியான ரெசிபி. இது பெரியவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி லைட் க்ரீன் வித் எல்லோ, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் அதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.